ஒரு விதை மண்ணுக்குள் இருட்டில் காத்திருப்பது மரணம் அல்ல. அது ஒரு மௌனத்தின் தடம். அது ஒரு மௌனத்தின் தவம். இன்று சனிக்கிழமை 7ஆம் தேதி பங்குனி மாதம் 2026ஆம் ஆண்டு. தினமும் உலக சமாதானம், ஒற்றுமை, ஆரோக்கியம், மன அமைதி ஆகியவற்றை முன்னிலைப்படுத்தி ஒரு கூட்டு தியானம் செய்கின்றோம். தினமும் UK நேரம் 9 மணிக்கும் 10 மணிக்கும் இரவு 8 மணிக்கும் தியானம் செய்கின்றோம். ஐரோப்பா நேரம் காலை 9 மணிக்கும் மதியம் 11 மணிக்கும் இரவு 8 மணிக்கும் தியானம் செய்கின்றோம். மற்ற நாடுகளிலிருந்து இணைப்பவர்கள் UK நேர கணக்கின்படி இணைந்து கொள்ளுமாறு தாழ்மையுடன் வேண்டுகின்றேன். இன்றைய நிகழ்ச்சி நிரலாக தியானத்தை வழிநடத்துபவர் ரம்யா சண்முகநாதன். சொற்பொழிவு மகளிர் தினம் பற்றிய சொற்பொழிவு. சொற்பொழிவாளர் தியாகராஜா திபாகரன். அதனை அடுத்து கேள்வி பதில் என 9:30 மணிக்கு நிறைவு செய்வோம். நேரம் அனுமதிக்குமாயின் பாபு மகளிர் தினத்தை ஒட்டி 5 கேள்வி கேட்க உள்ளார். அது உங்களை பொறுத்தது. இப்போது நான் உங்களை தியானத்திற்கு அழைத்து செல்ல போகின்றேன். மனிதன் அல்லல் படுகின்றான். அவனை அல்லல் படுத்தியது யார்? வெளித்தோற்றத்திற்கோ யாரோ அலக்களித்தது போன்று தென்படுகின்றது. உண்மையில் ஒவ்வொரு மனிதனும் தன்னைத்தானே அலக்களித்துக் கொள்ளுகின்றான். வெளித்தோற்றம் வேறு, உள்ளிருக்கும் உண்மை வேறு. ஒவ்வொரு மனிதனும் தான் படும் துயரத்திற்கு தானே பொறுப்பாளி. கேடும் பெருக்கமும் இல்லல்ல, நெஞ்சத்து கோடாமை சான்றோர் கனி என்று பெருந்தகை திருவள்ளுவர் கூறியுள்ளார். நாம் இப்போது தியானத்துக்கு செல்கின்றோம். சௌகரியமாக தளர்ந்த நிலையில் கதிரையிலோ நிலத்திலோ நீங்கள் உட்கார்ந்து கொள்ளலாம். இளம் சூடான நீரை அருந்துவதால் நீங்கள் நாவறட்சியை தடுக்கலாம். காலை ஒன்றன் மேல் ஒன்றாக போட்டுக் கொள்ளுங்கள். கைகளை கோர்த்து மடிய மீது வைத்துக் கொள்ளுங்கள். கண்களை இறுக்கமாக தளர்ந்த நிலையில் மூடிக்கொள்ளுங்கள். முகத்தில் ஒரு புன்சிரிப்பு மலரட்டும். முள்ளந்தண்டு நேராக அமையட்டும். இப்போது உங்கள் இயற்கையான மூச்சை கவனிக்கப் போகின்றீர்கள். இயற்கையான மூச்சை கவனிக்கப் போகின்றீர்கள். மனம் பறந்து சென்றாலும், குரங்கு போல் ஆடி தெரிந்தாலும் திரும்பவும் அந்த நிலையில் கொண்டு மூச்சை கவனித்துக் கொள்ளுங்கள். இப்போது உங்களுக்கு அழகிய இனிய இசை ஒன்று வழங்கப்படும். இசையோடு சேர்ந்து மூச்சை கவனித்து 30 நிமிடங்கள் அமர்ந்து கொள்ளுங்கள். இரக்கமுடையவர்களே, இன்னமும் 5 வினாடிகள் உள்ளன. 5, 4, 3, 2, 1. உங்கள் கைகளை குவித்து கண்கள் மேல் வைத்துக் கொள்ளுங்கள். நல்லதொரு அபார சக்தி பெற்றோம், மகிழ்ந்தோம் என்பதற்காக கரகோஷம் செய்வோம். பிரபஞ்சத்திற்கு நன்றி. இப்போது இன்றைய பிரபஞ்ச நன்றியை சொல்ல வேண்டும். பிரபஞ்சத்தின் நல்ல ஆசையுடன் நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து மன அமைதி, சமாதானம், ஆரோக்கியம் ஆகியவற்றை முன்னிலைப்படுத்தி ஒரு சக்தி வாய்ந்த கூட்டத்தில் தியானம் செய்வோம். நாம் நமக்காக செய்யும் தியானம் கூட்டாக செய்யும் பொழுது அது ஒரு சமுதாய சக்தியாக உருப்பெற்று வீடு, வீதி, நகரம், நாடு, உலகம் என்னும் அளவில் விரிவடையும் ஆற்றல் உடையது. இத்தகைய தியானத்தில் ஈடுபடுவதற்கு அனைவரையும் ஊக்குவிப்பதோடு அதற்கான வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கும் PSSM, TMC தமிழ் டிவி ஆகிய அமைப்பினருக்கும் எமது இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன் என்று மனதார வாழ்த்தி
உலகத்தில் சமாதானம், நல்லிணக்கம், அமைதி, ஆரோக்கியம், ஒற்றுமை ஏற்பட வழிவகை செய்வோம். வந்துட்டீங்களா? தியாவர வந்துடுவேன் என்று சொன்னவர் 5 நிமிஷத்துல வர வேணும். இன்றைய சொற்பொழிவாளர் தியாகராஜா திபாகரன். வந்துடுவன் என்று சொன்னவர் இன்னும் ஜாயின் பண்ணையில் வந்து கொண்டு இருக்கின்றார். மன்னிப்பு கோருகின்றோம். ஜூம் யூசருக்கு ஃபோக்கஸ் கொடுங்க. கடைசியில் இருக்குது. ஓகே, வீடியோல வர சொல்லுங்க. வீடியோ ஆன் பண்றீங்களா தியாகர மாஸ்டர்? வந்துட்டீங்க. ஓகே. இன்றைய சொற்பொழிவு மகளிர் தினம். சொற்பொழிவு ஆற்ற இருப்பவர் தியாகராஜா திபாகரன். இவர் MA பட்டதாரி, தமிழ் இலக்கியம் மற்றும் அரசியல் விஞ்ஞானம் ஆகிய 2 துறைகளிலும் முதுகலை மாணி பட்டம் பெற்றவர். பத்திரிகை துறையில் 20 வருடங்களுக்கு மேலாக பணியாற்றி அனுபவத்துடன் அரசிய சமூக செயற்பாட்டாளராக கடமையாற்றுகின்றார். இப்போது இந்த தளம் உங்களுடையது. நீங்கள் உங்கள் உரையை ஆற்றுமாறு பணிவாக கேட்டுக்கொள்ளுகிறேன். இந்த அமர்விலே கலந்து கொண்டிருக்கும் அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் எனது இனிய மாலை வணக்கங்கள். இன்று சற்று காலதாமதமாகிவிட்டேன் என்று நினைக்கிறேன். லண்டனுடைய பயணங்கள் அடிக்கடி இப்படித்தான் டிராபிக் ஜாம். ஆகவே எனக்கு ஒரு 5 மினிட் பிந்தி போயிட்டது. அதனால கொஞ்சம் தாமதமாகிவிட்டது. அதற்கு மேற்கண் மன்னிப்பை கேட்டுக்கொண்டு என்னுடைய உரையை ஆரம்பிக்கலாம் என்று நினைக்கிறேன். இன்று அதாவது நாளை மகளிர் தினம். ஆகவே இந்த மகளிர் தினத்தை சர்வதேச ரீதியாக மகளிர் தினம் கொண்டாடுகின்ற போது தமிழர்கள் மகளிர் தினத்தை எவ்வாறு பார்க்கிறார்கள், மகளிரை எவ்வாறு பார்க்கிறார்கள் என்பதுதான் இங்க முக்கியமானது. அதாவது இந்த உலகம் மகளிர் தினத்தை கொண்டாடுகிறது. நாங்கள் இந்த தமிழர்கள் மகளிர் தினத்தை கொண்டாடுவதில்லை. அதாவது பண்பாட்டு ரீதியாக அதை கொண்டாடுவது. ஏனென்றால் நாங்கள் கொண்டாட வேண்டிய தேவையில்லை. நாங்கள் எதற்கு எடுத்தாலும் எங்களுடைய தமிழ் இலக்கியங்கள் இருக்க அனைத்து அறநூல்களை எடுத்தாலும் சரி, ஒரு பண்பாட்டு ரீதியாக எடுத்தாலும் சரி, அது ஒரு மாணவியல் ரீதியில எடுத்தாலும் சரி, தமிழர்கள் பெண்களுக்கு முன்னுரிமை கொடுப்பார்கள். அது எப்படி சொன்னாலும் தாய் என்று முன்னுரிமை கொடுப்பார்கள். ஆகவே இந்த தாய் என்பதன் ஊடாக நாங்கள் மகளிர் தினத்தை அல்லும் பகலும் நிமிடத்துக்கு நிமிடம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். எங்களுடைய அதாவது நன்னறிகளை சொல்லுகின்ற நன்னூல் இலக்கியங்களை எடுத்துக்கொண்டால் அங்க சொல்லப்படும் அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம். அன்னை தான் அங்க முன்னுக்கு வரா, தாய் தான் முன்னுக்கு வரா, பெண் தான் முன்னுக்கு வரா. மாதா குரு தெய்வம் என்று சொல்லுவோம், அங்க மாதா தான் முன்னுக்கு வரா. பேசுவோம் பூமி தாய் என்று சொல்லுவோம். இந்த நிலத்தை, நாங்கள் வாழ்கின்ற இந்த நிலத்தையும் நாங்கள் தாய் பெண்ணாகத்தான் மதிக்கிறோம். ஆகவே நாங்கள் அதாவது இந்த தமிழினம் தன்னுடைய பண்பாட்டிலேயே மகளிரை முதன்மைப்படுத்துகின்றது. மாணவியல் ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுவார்கள் தமிழர்கள் ஒரு தாய் வழி சமூகம் என்றுதான் சொல்லுவார்கள். ஏனென்றால் நாங்கள் இந்த தாய்மைக்கு, பெண்களுக்கு முன்னுரிமை கொடுப்பவர்கள். ஆனால் இந்த தாய்க்கு முன்னுரிமை கொடுக்கிற இந்த சமூகத்துல ஆழ்மனது அனைத்தும் தாய்க்கு முன்னுரிமை கொடுக்கிற அதே நேரத்துல இந்த ஆழ்மனது வெளிமனது என்ற 2 மனதுல வெளிமனது ஆண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும். ஏனென்றால் அது அதாவது உடல் உழைப்பு சார்ந்து அது கண் பார்வைக்கு தெரிகின்ற அந்த உழைப்பை அதை முன்னிலைப்படுத்துறதால அவ்வாறு சொல்வதாக இருக்கும். ஆனால் எங்களிடம் அந்த தாய்வழி சமூகம் என்று மாணவியலாளர்கள் சொல்கின்ற அந்த தாய்வழி சமூகம் என்பதை எங்களோட இலக்கியங்கள்ல இருந்து, எங்களுடைய நடைமுறை வாழ்க்கையிலிருந்து எல்லாத்தையும் நாங்கள் பார்க்கக்கூடியதா இருக்கும். ஈழத்து சமூகம், ஈழத்தமிழர்கள் அந்த பெண்களுக்கு முன்னுரிமை கொடுக்கிறார்கள் என்பதற்கு ஒரு முதலாவது உதாரணத்தை சொல்லலாம். எங்களிடம் அந்த சீதன முறைமை இருக்கிறது. இந்த சீதன முறைமையில
தாங்கள் வாழ்ற வீடு பெண்ணுக்கு தான் கொடுக்கப்படும், ஆணுக்கு கொடுக்கறது இல்ல. பெண்களுக்கு சீதனம் கொடுக்கின்ற போது வீடு கொடுக்கப்படும், அல்லது ஒரு நிலம் கொடுக்க அங்க ஒரு வீடு இருக்கும். அப்ப இந்த வீட்டு மனையும் கொடுக்கிற பழக்கம் இருக்கு, ஆண்களுக்கு கொடுக்கறது இல்லை வீட்டுல. அப்படியே பெண் பிள்ளைகள் இல்லாவிட்டால் இந்த ஆண் பிள்ளைகளுக்கு பெற்றோருடைய வீடு கிடைக்கும். அதை முதுசம் என்று சொல்லுவோம். இந்த முதுசம் என்ற சொல்ல நாங்கள் கணவருக்கு அது தெரியவே தெரியாது, அப்படி அப்படி இருக்கிற இல்லை, அப்படி கொடுக்குற இல்லை. அதனால முதுசம் என்றதை இந்த யாக்கள பழக்கத்துல காணல. சீதனம் என்பதுதான் எல்லா இடமும் பழக்கமா இருக்கும், சீதனம். ஆகவே நாங்கள் பெண்களுக்கு முன்னுரிமை, நாங்கள் சீதனம் கொடுக்கிறது என்பதை இந்த பிற்காலங்கள்ல நாங்கள் இந்த பொருளியல் சமூகமாக மாறுகிற போது ஏற்பட்ட பிறழ்வுகளினால சீதனம் என்பது ஏதோ ஒரு கொடுமை போல, சீதன கொடுமை என்றெல்லாம் வருகிறது. ஆனால் உண்மையில தமிழர் பண்பாட்டில் சீதனம் கொடுப்பது என்பது பெண்களுக்கு அள்ளி வழங்குவது, பெண்களை நல்ல வடிவாக வாழ வைக்க வேண்டும், பெண்களை உயர்ந்த ஸ்தானத்தில் வைப்பதனாலதான் அந்த முறைமைகள் எல்லாம் எங்கள்கிட்ட வந்தது. ஆகவே தமிழ் சமூகம் இந்த பெண்களை முன்னிலைப்படுத்துகிறது, தமிழ் அதாவது பெண்களை தாங்கி வைத்திருக்கிறது. பொதுவாக அதாவது வீடுகள்லயே அதாவது ஈழத்தமிழுடைய வீடுகள்லயே அப்பான்ற சொல்ல கேட்கறதும் கூட அம்மான்ற சொல்லத்தான் பிள்ளைகள் கேட்கும். ஆறு விருப்பம் உண்டா அம்மான்னு தான் சொல்லும். ஏன்? அதுக்கான காரணம் என்னென்றால் எங்களுடைய பண்பாடு, இந்த தமிழுடைய பண்பாடு என்ன செய்தென்றால் அவ்வளவுத்தையும், அதாவது இந்த பெண்களை முன்னிலைப்படுத்துகிறது, தாயை முன்னிலைப்படுத்துகிறது, தங்கையை முன்னிலைப்படுத்துகிறது, அக்காவை முன்னிலைப்படுத்துகிறது, அப்படித்தான் இருக்கிறது. ஆகவே நாங்கள் இந்த மகளிர் தினத்தை இந்த ஐரோப்பியர்கள் பேர்ல வைப்பார்கள், மகளிர் தினம் அல்ல. ஆனா நாங்கள் அதை வாழ்க்கை நடைமுறையாக கொண்டிருக்கிறோம். அதனால இந்த தமிழினம் பெருமைப்பட வேண்டும். பெண்களை வாழ்க்கை நடைமுறைகளை கூடாக நாங்கள் பெருமைப்படுத்துகிறோம், மதிக்கிறோம், அவர்களை உயர்ந்த இடத்துல வைக்கிறோம். அந்த பெண்களை முன்னிலைப்படுத்துகின்ற பண்பாடு இப்போது அதாவது ஐரோப்பிய வாழ்க்கை முறை அல்லது இந்த பொருள்சார் உலகத்தினுடைய உலகளாவிய மாற்றங்களுக்கூடாக, இந்த பொருள் முதல்வாதத்துக்கு ஊடாக இந்த தாய்மை, பெண்ணுக்கு நாங்கள் கொடுக்கிற அந்த பெருமானம் சற்று குறைந்து இருக்கிறது என்பது உண்மைதான். அது குறையும், அது சில இடங்கள்ல குறைந்துதான் இருக்கிறது. அதனாலதான் இந்த பெண்களுக்கு சீதன கொடுமை என்று சொல்ல வருகிறார்கள். இந்த பொருள் முதல்வாதம் வரைக்கும் இந்த சீதன கொடுமை வருது. ஆனால் பழைய சமூகங்கள் அப்படி எங்கள்கிட்ட இருக்கல. ரைட். அந்த இருந்து நாங்கள் அடுத்த இன்றைய நடைமுறை வாழ்க்கைக்கு வருவோமாக இருந்தால், தமிழ் சமூகத்துல ஒரு பெண்களுக்கு எதிரான ஒரு குற்றங்களை செய்தால் நாங்கள் அந்த நபர்களை மனிதர்களாக மதிப்பதில்லை. ஒரு பாலியல் குற்றம் செய்தால் அவர் தீண்டத்தகாத மனிதராக போய்விடுவார். பாலியல் குற்றவாளிகளை நாங்கள் அதை குற்றவாளிகள் என்றான்னு சொல்லுவோம். ஏனென்றால் நாங்கள் அதன் அடி, அதன் ரூட் எங்க இருக்கு, அதன் வேர் எங்க இருக்கு என்றால் எங்கள்கிட்ட இருக்கிற இந்த பெண்களை மதிக்கிற இந்த பண்பாட்டுகளை இருந்துதான் வருகிறது. அதை நாங்கள் வடிவாக பார்க்கணும். ஆனால் இன்று இந்த பெண்ணியவாதம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு கருத்தியல் தோற்றம் இருக்கிறது. மேற்கத்திய சமூகங்களுக்குள்ள, மேற்கத்திய பண்பாட்டியலுக்குள்ள அந்த பெண்ணியவாதம், ஃபெமினிஸ்ட் என்று சொல்லிக்கொண்டு எங்கள பல பேர் பேசுவார்கள். உண்மையில நான் சொல்லுவேன், இந்த பெண்ணியவாதம் பேசுவது என்பது பெண்கள் தனியே பேசுவதற்குரிய ஒரு பொருள் அல்ல. பெண்ணியம் என்று பேசுவது ஒரு ஃபெமினிஸ்டாக ஒரு ஆணை இருப்பான், அவன் ஒரு பெண்களுக்கு சமமான மதிப்பை கொடுக்கிறவன் அவன் ஒரு ஃபெமினிஸ்ட் தான். பெண்களுக்கு சரியான மதிப்பை கொடுக்கிறவனும் அவனும் ஒரு ஃபெமினிஸ்ட் தான். அவன் பெண்ணியத்தை மதிக்கிறான், பெண்களை மதிக்கிறான் என்பதுதான் இந்த அர்த்தமாகிறது. இங்கே அதாவது பெண்களுக்கு விடுதலை வேணும் என்ற இன்னும் ஒரு கருத்து உருவாக்கம் வரும். பெண்களுக்கு விடுதலை வேணும். யாரப்பா பெண்களை அடக்கி வச்சது? இங்க யாரும் அடக்கி வைக்க இல்லை. பெண்களுக்கு விடுதலை வேண்டும் அல்லது தங்களுடைய உரிமைகள் வேண்டும் என்றால் யாரும் கொடுப்பதில்லை. அதாவது யாருக்கும் உரிமைகள் யாரும் கொடுத்து பெறுவதில்லை, அவர்கள் பெற்றுக்கொள்வது. அப்ப பெண்கள் தங்களுடைய உரிமைகளை தாங்களே பெற்றுக்கொள்ள வேண்டும். பெற்றுக்கொள்வதுதானே. அதை விடுத்து நாங்கள் அதை அவர்களுக்கு உரிமை கொடுக்கணும் என்று சொல்வது அபத்தமானது. அவர் பேசுவதையே நாங்கள் ஒரு தவறான கருத்தியலாகத்தான் பார்க்கப்பட வேண்டும். சில புறநடையாக சில இடங்கள்ல சில ஒடுக்குமுறைகள் இருக்கும். அது அறியாமையின் வெளிப்பாடு. அந்த அறியாமையின் வெளிப்பாடை அவரை அறிவியல் மயப்படுத்த வேண்டியதுதான் கடமை. அவர் பெண்களுக்கு விடுதலை கொடுக்க வேண்டியது. அந்த குறித்த நபருக்கு, குறித்த சமூக கூட்டத்துக்கு அறிவியலை கொடுத்து விட்டால் தானாக அந்த விடுதலை கிடைத்துவிடும். நாங்கள்
பெண்களுக்கு விடுதலை கொடுக்க வேண்டும், பெண்களுக்கு உரிமை கொடுக்க வேண்டும் என்று பேச வேண்டிய தேவை இல்லை. அறிவை கொடுக்க வேண்டும், அறிவியலை அவர்களுக்கு கற்பிக்க வேண்டும். கற்பித்து விட்டால் இந்த பெண்ணியம் என்கின்ற கருத்தை யாரும் கதைக்க வேண்டிய தேவையில்லை. எல்லாம் பெற்று விட்டால் பெண்ணியம் தேவையில்லை. இதுக்கு நான் இன்னொரு உதாரணம் சொல்லுவேன். அதாவது இந்த மதவாதம், மதங்கள் எல்லாம் பேரெழுச்சி வச்சு பெரிய அளவில கொண்டாடப்பட்டது. கிறிஸ்தவ மதம் பெரிய அளவில் எழும்பி வந்தது. ஆனால் இன்றைக்கு ஐரோப்பாவில் உள்ள நிறைய கிறிஸ்தவ தேவாலயங்கள் பூட்டப்பட்டு விட்டது. அந்த பூட்டப்பட்ட தேவாலயங்கள்ல தான் இந்த தமிழர்கள், இந்து கோயில்கள் எல்லாம் உருவாகி கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். ஏனென்றால் மனிதனுக்கு தன்னுடைய தேவைகள் பூர்த்தியாகின்ற போது வேறொன்றும் தேவையில்லை. தனக்கு தேவைகள் பூர்த்தியாகாத போது தனக்கு கிடைக்க வேண்டியதை பெறுவதற்கு தனக்கு மிஞ்சிய ஒரு சக்தியை தேடுகிறான். அப்படி தேடுகிற போதுதான் கடவுளை அவன் காண்கிறான். கடவுள் தேவையாயிருக்கு, உதவி செய்யறதுக்கு கடவுள் தேவையாயிருக்கு. இதே போலத்தான் பெண்களுக்கும் அவர்கள் அந்த ஃபீலிங் வருதல், அவர்களுக்கு அந்த நெருக்கடி காலத்தில் அவர்களுக்கு ஒரு தேவை பூர்த்தி செய்யவில்லை என்பதுடன் இந்த கோஷங்கள் முன்னுக்கு வரும். ஆனால் உண்மையில பெண்கள் தாங்கள் தங்களுடைய சொந்த கால் நின்று அவர்கள் சரியாக நடந்து கொண்டால் அவர்களுக்கு என்ன விடுதலை? அவர்களை யாரும் பிடிக்க வைக்க முடியாது. என்ன விடுதலை? அப்ப பிடித்து வைக்க முடியாது, அடக்கப்பட முடியாதவர்களுக்கு விடுதலை தேவையில்லை. அது மாதிரி பெண்களுக்கு உரிமைகள் கிடைக்க கொண்டால் அவர்கள் அனைத்தையும் அனுபவித்துக் கொண்டு கூட உரிமைகள் தேவையில்லை. அந்த உரிமைகளை யார் பறிக்கிறார் என்றால் இந்த அறிவுதான் காரணம். ஆகவே இந்த அறிவை புகட்டி விட்டால் இந்த பிரச்சனை வராது. ஏன் மேற்கத்திய நாடுகள்ல பெண்கள் மீதான ஒடுக்குமுறைகள் பெரிய அளவில் இடம்பெறவில்லை என்றால் இந்த அறிவுதான். யாவரும் சமம். மனிதன் படைக்கப்படுகின்ற போது சமனாக படைக்கப்படுகிறான். அது மனிதன் பிறக்கின்ற போது அனைத்து உரிமைகளோடும் பிறக்கிறான் என்ற இந்த கோட்பாடுகள் எல்லாம் ஏன் வருகின்ற என்றால் அடக்குமுறை இருக்கிற போதுதான் வரும். ஆகவே எங்களோட சமூகத்துல சில இடங்கள்ல அது இருக்கும், ஆனால் எல்லா இடங்கள்லையும் இருக்கிறது என்று நாங்கள் சொல்ல முடியாது. ஆனால் இந்த பெண்கள் நாள் ஏன் கொண்டாடப்படுகிறது என்றால் உலகம் தழுவிய எல்லா மக்களுக்கும், அதாவது இந்த தாய் வழி சமூகத்தை விட தந்தை வழி சமூகத்துக்குத்தான் அது முதன்மையாக தேவைப்படுகிறது. ஆண்களை முதல்நிலைப்படுத்துகின்ற தந்தை வழி சமூகத்துக்குத்தான், அதாவது ஆரியம் சார்ந்த, அதாவது ஆரிய இனம் என்று சொன்னாலும் சரி, ஆனால் அதே நேரத்தில் ஆப்பிரிக்க இனமும் தாய் வழி சமூகமாகத்தான் இருக்கிறது. ஆனால் இந்த ஆரிய இனம் அல்லது மத்திய ஆசிய ஐரோப்பிய பகுதியை சார்ந்தவர்கள்தான் இந்த ஆண்வழி சமூகமாக இருப்பதனால, இந்த ஆண்வழி சமூக பண்பாடவர்கள இருக்கிறது, ஆண் மேலாதிக்கம் இருப்பதனாலதான் அது வருகிறது. ஆனால் எங்கள்கிட்ட அப்படி இல்லை. ஆனாலும் எங்களுக்கு அந்த வரலாற்று ஓட்டத்தில் இந்த காலனித்துவவாதம் வந்ததன் பிற்பாடுதான் இந்த அடக்குமுறைகள் கூடியிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். ஏனென்றால் ஒரு இடத்துல இன்னொரு ஆதிக்கம் வரைக்குதான் இந்த பெண்கள், அதாவது யுத்தங்கள் அதிகமாக பாதிப்பது யார் என்றால் பெண்களை. யுத்தங்கள் மிக மோசமாக தாக்குகின்ற, ஒடுக்குகிறது பெண்களை. அது எப்படி என்றால், ஒன்று யுத்தத்தில் ஆண்கள் கொல்லப்பட்டு விட்டால் முழு சுமையும் அவர்கள் சுமப்பதாக இருக்கும். இது முதலாவது விடயம். இரண்டாவது விடயம், அந்த யுத்தத்தின் போது பெண்கள் பலாத்காரப்படுத்தப்படுவார்கள். அது 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 வந்து இந்த சிங்க கூட்டங்களுக்கு இருக்கிற, அதாவது அனிமல் பிஹேவியர் சயின்ஸ் படித்தால் சிங்க கூட்டங்கள் இன்னொரு கூட்டத்தோட சண்டை பிடிச்சால் என்றால் அனைத்து ஆண் குட்டிகளையும் கொண்டு, ஆண்களை கொண்டு விட்டு அந்த பெண் சிங்கங்களை கையகப்படுத்தி கொள்ளும். அந்த மிருகத்தனம் அதாவது இந்த மக்கள் கூட்டத்தில இருக்குது, மனிதர்களிடையும் இருக்கிறது. அது இந்த யுத்தங்களின் போது வெளிப்படுவதை நாங்கள் பார்க்கலாம். அப்படியான சந்தர்ப்பங்கள்ல தான் அநேகமாக இந்த பெண்கள் கடுமையான ஒடுக்குமுறைக்கு உட்படுவார்கள். ஏனென்றால் இயற்கையாக இருக்கிற அவர்களுடைய இருக்கிற அந்த பலவீனங்கள் அது அவர்களை மோசமாக தாக்கும். ஆனாலும் இன்றைய உலகம் மாறிவிட்டது, உலக ஒழுங்கு மாறிவிட்டது, உலகினுடைய அறிவியல் வளர்ச்சி மேல் நோக்கி போய்விட்டது. ஆகவே இன்று விண்வெளிக்கும் பெண்கள் போகிறார்கள். அனைத்து துறைகளிலும் பெண்கள் முன்மாதிரியாக இருக்கிறார்கள். நான் நடைமுறையில பிரித்தானியாவின் நடைமுறையில பார்த்தேன். ஆப்பிரிக்க வர்க்கத்துல, அதாவது இந்த சோமாலிய மக்கள் கூட்டத்தை பார்த்தேன். அதுல உள்ள ஆண்களை விட பெண்கள் தான் உயர்கல்வி கற்றிருக்கிறார்கள். அவர்கள் தான் உயர் தொழில்களிலும் இருப்பதை நான் பார்க்கிறோம். அதே போல இங்க ஈழத்தமிழர்களையும் பெண்கள் மிகப்பெரிய உயர்ந்த நிலையில இருப்பதை நான் பார்க்கிறேன். ஆகவே எங்களிடம் அந்த ஈழத்தமிழர்களிடம் பெண் அடக்குமுறை
ஏனைய சமூகம் அந்த தந்தை வழி சமூகங்களுடைய ஒடுக்குமுறை விட எங்களிடம் மிக குறைவாக இருக்கிறது. ஏன் அண்டை நாடு இந்தியாவுடைய இந்த பெண்கள் மீதான அந்த அடக்குமுறையிலும் விட எங்களிடம் மிக குறைவாக இருக்கிறது. ஆனாலும் எங்களிடம் இருக்கிறது என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆகவே இந்த இன்றைய நாளைய இந்த பெண்கள் நாளில் நாங்கள் இந்த பெண்களை எவ்வாறு நாங்கள் நடத்த வேண்டும், பெண்களுக்கு எவ்வாறு பெண்களோடு நாங்கள் பழக வேண்டும், இந்த தமிழ் சமூகம் எவ்வாறு பெண்களை உயர்வாக கருதியது, எவ்வாறு நடத்தியது, எவ்வாறு பெரும் மதிப்பு கொடுத்தது என்பதை நாங்கள் எங்களோட அடுத்த தலைமுறைகளுக்கு நிச்சயமாக சொல்ல வேண்டும். அவ்வாறு சொன்னால் தான் இந்த பெண்கள் மீதான இன்றைய நாங்கள் ஊடகங்கள்ல பார்க்கிற பெண்கள் மீதான ஒடுக்குமுறைகள் அல்லது வன்முறைகள் குறைவடையும். எங்களோட சமூகத்தில் அவ்வாறு வன்முறைகள் மிக குறைவு, கணிசமான அளவு குறைவாகத்தான் இருக்கிறது. நாங்கள் ஈழத்தில் இருக்கின்ற போதும் இந்த போராட்டங்கள் இந்த ஆயுத போராட்டங்களுக்கு முந்தைய காலங்கள்ல எங்களோட பகுதிகளில் பெரிய அளவுல போலீஸ் ஸ்டேஷன்களிலே இருக்கிற இல்லை, ஈழத்தை வடகிழக்குல பெரிய போலீஸ் ஸ்டேஷன்களே இருக்கிற இல்லை, பெரிய கிரைம் குற்றங்கள் குற்றவியல் குற்றங்கள் அங்கே நடப்பதில்லை. ஏனென்றால் அது ஒரு தாய்வழி சமூகமாக இருந்ததுதான் அதுக்கு உண்மையான காரணம். ஆகவே அது குற்றமற்ற ஒரு சமூகமாக இருந்தது. ஆனால் பிற்காலங்கள்ல வந்த இந்த முரண்கள், ஆயுத மோதல்கள், யுத்தங்கள், இவைகள் எல்லாம் இந்த இத்தகைய ஒரு நிலையை மாற்றி அமைத்தன. ஆனா யுத்த காலத்திலும் கூட எங்களிடம் ஒரு அதாவது பெண்களுக்கு சம உரிமை கொடுக்கிற ஒரு நிலைமை எங்கட தாயக பரப்பில் இருந்திருக்கிறது. என்பதை நாங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். இப்போது ஐரோப்பாவிலும் அல்லது ஐரோப்பா அமெரிக்கா நாடுகளிலே வாழ்கின்ற தமிழர்கள் இன்று இந்த பெண்கள் நாள் என்பதை எல்லோரும் செலிபிரேட் பண்றார்கள், கொண்டாடுகிறார்களா இந்த மகளிர் நாள் என்று. ஆனால் நாங்கள் எவ்வாறு அதை பார்க்க வேண்டும் என்ற ஒரு பார்வை இருக்கிறது. அந்த பார்வையைத்தான் உங்கள் முன் நான் சமர்ப்பித்தேன். ஆகவே உங்களிடம் இனி ஏதாவது உங்களிடம் கேள்விகள் இருந்தால் அதை பற்றி நாங்கள் உரையாடலாம். நன்றி. தமாமா இருக்கிறீங்களா? தமாமா, ஆமா, சாரி, நான் அன்மியூட் பண்ண இல்ல. நான் குறுகிய நேரத்தில் கூப்பிட்ட போதும் நீங்கள் வந்து இந்த உரையாற்றியதுக்கு மிகவும் மகிழ்ச்சி. இப்போது கை போட்டுள்ளார்கள். கண்குவன் அவர்களை அழைக்கின்றேன். ஆமா, அவருக்கு ஒரு கை தட்டி போட்டு. ஓகே, இதை பாராட்டி நாங்கள் ஒரு கரகோஷம் செய்வோம். இதை அடுத்து கண்குவன் அவர்களை அழைக்கின்றோம். கண்குவன், அன்மியூட் பண்ணக்கூடிய இருக்கா? பாபு, இப்ப சரி கேக்குதா ஐயா? இப்ப கேக்குதா? நன்றி. இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. ஐயா அவர்களது பேச்சு அருமையில் அருமையாக இருந்தது. நான் அவரை வாழ்த்துகிறேன், வணங்குகின்றேன், மகிழ்கின்றேன். நாளை நாம் கொண்டாடும் நாள் ஒரு மிகவும் முக்கியமான நாள். அது மகளிர் தினம். உலகம் முழுவதும் பெண்களின் சாதனைகள், தியாகங்கள் மற்றும் சமூகத்திற்கு அவர்கள் வழங்கும் பெரும் பங்களிப்பை நினைவு கூறும் ஒரு நாளாக இது கொண்டாடப்படுகின்றது. மகளிர் தினம் முதலில் 20ஆம் நூற்றாண்டு தொடக்கத்தில் பெண்களின் உரிமைகள் மற்றும் சமத்துவத்திற்கான போராட்டங்களின் மூலம் உருவானது. 1908ஆம் ஆண்டு அமெரிக்காவில் ஆயிரக்கணக்கான பெண்கள் நல்ல வேலைநிலை, குறைந்த வேலை நேரம் மற்றும் வாக்குரிமை போன்ற உரிமைகளை கோரி போராட்டத்தில் ஈடுபட்டனர். 1910ஆம் ஆண்டு டென்மார்க்கில் கோபன்ஹேவன் என்ற நகரில்
நடைபெற்ற ஒரு சர்வதேச மாநாட்டில் பெண்களின் உரிமையை முற்றும் முன்னிலைப்படுத்தி சர்வதேச மகளிர் தினம் கொண்டாட வேண்டும் என்று தீர்மானிக்கப்பட்டது. பின்னர் மார்ச் 8ஆம் தேதி, அதாவது நாளை, ஒவ்வொரு வருடமும் உலகம் முழுவதும் சர்வதேச மகளிர் தினமாக கொண்டாடப்படுவதாக அமைந்துள்ளது. ஐயா அவர்கள் கூறியது போல் தமிழர்களாகிய நாங்கள் இதை கொண்டாட வேண்டும் என்ற அவசியம் இல்லை. நாங்கள் ஐயா கூறியது மாதிரி நிமிடத்துக்கு நிமிடமே இதை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் என்பதை நானும் வலியுறுத்த விரும்புகின்றேன். திருக்குறளில் திருவள்ளுவர் வாழ்க்கை துணை நலம் எங்களை பகுடி பண்ணுவார்கள். வெஸ்டர்ன்ல நாங்கள் பெண்களுக்கு ஒன்றும் செய்வதில்லை, கொடுப்பதில்லை, அவைகள் எல்லாம் கீழ்த்தனமா நடத்துறோம் என்று எங்களோட நையாண்டி பண்ற ஒரு கூட்டம் இந்த ஆங்கில நாட்டிலும் எல்லா ஐரோப்பிய நாடுகளிலும் இருக்கின்றது. ஆனால் முதல் வாழ்க்கை துணை நலம், அதாவது பார்ட்னர் இன் லைஃப் என்ற தியரியை ஏற்படுத்தியவர் திருவள்ளுவர். தமிழன் தான் முதல் ஒரு பெண்ணை தனது பார்ட்னர் என்று கூறி வாழ்க்கை துணை நலம் என்ற அதிகாரத்தை அவர் ஏற்படுத்தினார் என்று நான் பெருமையுடன் கூறி வைக்க விரும்புகின்றேன். ஒரே ஒரு குறளை கூற விரும்புகின்றேன். பெண்ணில் பெருந்தக்க யாவுள கற்பெனும் திண்மை உண்டாகப் பெறின் என்று கூறிய திருவள்ளுவரை நான் போற்றுகின்றேன். கண்ணகி, ஔவையார் போன்ற பெண்களின் அறிவு, நீதிமை மற்றும் தைரியத்தின் அடையாளமாக பார்க்கப்படுகின்றார்கள். மகளிர் தினம் ஒரு நாள் கொண்டாட்டம் மட்டுமல்ல, அது பெண்களின் மதிப்பையும் சமத்துவத்தையும் நிலைப்படுத்தும் ஒரு முக்கியமான நாள். ஆனால் தமிழரை பொறுத்த மட்டில் எல்லா நாளுமே சுபதினம் என்றது மாதிரி பெண்களின் தினம் என்று நான் கூறி வைக்க விரும்புகின்றேன். நன்றி. கேள்வி கேட்பது ஒன்றும் இல்லையா? நீங்கள் தெளிவாக நன்றி ஐயா. உங்களுடைய அந்த மகளிர் தினம் உருவாக்கப்பட்ட அந்த வரலாற்றை சொன்னமைக்கு, அதாவது ஐரோப்பியர்கள் அந்த மகளிர் தினத்தை ஏன் கொண்டாடுகிறார்கள் என்பதற்கு இன்னும் ஒரு உதாரணத்தை நான் சொல்ல வேண்டும். அதாவது இந்த ஐரோப்பாவில தேர்தல்கள் நடைமுறை குரல் வரவில்லையே. வெளியால போயிட்டீங்களா? நிக்கிறீங்க. அன்மியூட் பண்ணிட்டீங்களா? ஐரோப்பாவில அதாவது இந்த தேர்தல் ஜனநாயக நடைமுறை ஒரு 1000 ஆண்டு வரலாற்றை கொண்டது. ஆனால் ஐரோப்பாவில பெண்களுக்கு முதல் வாக்குரிமை வழங்கப்பட்டமை 1926ஆம் ஆண்டுதான் பிரித்தானியாவில வாக்குரிமை வழங்கப்பட்டது. அதுவும் சீமாட்டிகளுக்கு தான் அந்த வாக்குரிமை வழங்கப்பட்டது. ஆனால் 1931ஆம் ஆண்டு இலங்கையினுடைய டனமூர் அரசியல் ஜாப்பினூடாக அனைவருக்கும் வாக்குரிமை வழங்கப்பட்டது. இலங்கையில உலகில் முதல் அனைவருக்கும் வாக்குரிமை வழங்கப்பட்ட ஒரு நாடு, அதாவது ஆசியாவில இலங்கைக்குத்தான். அது இலங்கை தமிழர், அதாவது இலங்கை மக்கள் தான் முதல் அனைவரும் வாக்குரிமையை பெற்றார்கள். வேற யாரும் பெற இல்லை. அதுல நாங்கள் பெருமை கொள்ளணும். ஏனென்றால் அதாவது இந்த பிரித்தானிய கொலனியா இருக்கிற போது எங்களுக்கு வாக்குரிமை இருந்திருக்கிறார்கள் என்பதையிட்டு. ஆகவே நான் இந்த மகளிர் நாள்ல அதாவது மகளிர்களுக்கு வாக்குரிமை இல்லாமல் இருந்த அந்த காலப்பகுதி, அதாவது கொலனியல் பீரியட்ல முதல் பெண்களுக்கு உரிமை வழங்கப்பட்டிருக்கிறது என்பதை நான் இதில் குறிப்பிட்டு சொல்ல வேணும். அதனால இதை குறிப்பிட்டால் இனி யாராவது கேள்வி கேட்டால் அதோட பேசுவோம். நன்றி. இப்போது ஜேம்ஸ் மாஸ்டர், நீங்க அன்மியூட் பண்ணுங்க, வந்து கதையுங்கோ. எல்லோருக்கும் வணக்கம். அழகான ஒரு உரை. என்ன விடயம் என்று சொல்லி சொன்னால், இதை நாங்கள் இந்த தாய்வழி சமூகத்தை ஐரோப்பிய நாட்டிலே காணவில்லை. அதாவது யூத சமயத்திலும் கூட இதுக்குரிய நிலைகள் தான் இருந்திருக்கின்றன. நாங்கள் இப்போ இயேசுவுக்கு கோவில் இல்லை, இயேசுநாதருக்கு என்று சொல்லி கோயில் இல்லை. கோயில் என்று சொல்லி சொன்னால் மாதாவுக்கு தான். இந்த இயேசுவுக்கு கோயில் கொடுக்கப்பட்டது இந்த பின்னாலே வந்த ஒரு நிலைகளினாலே இயேசுவுக்கு ஒன்று இயேசுநாதர் ஆலயம் என்று வந்ததை ஒழிய மற்றும்படி இந்த ஆலயம் இருக்கவில்லை. கோவில் மரியன்னை மாதாவுக்குத்தான். கத்தோலிக்கர்கள்னு சொன்னால் என்ன ஆண்டவன் கோயில்னு சொன்னால் மாதா கோயில் தான், மற்ற கோயில் இருக்கவில்லை.
மற்றது ஆலயங்கள் பூட்டப்படுவதை பற்றி சொன்னீர்கள். அதாவது நீங்கள் சொன்னது போல எல்லாம் நிறைவாகி போயிட்டது, இப்போ ஆண்டவன் தேவையில்லை, அது ஒரு காரணம். ரெண்டாவது, மத மத நிலைகள், ஒன்று கிறிஸ்தவன் ஒன்று இவங்களிஷ், இவர்களை திருமணம் செய்யும் போது ஒரு கோவிலும் வேண்டாம், நாங்கள் செய்கிற கடமை போதும் என்ற மனோநிலைக்கு வளர்க்கப்பட்டார்கள். அடுத்ததாக, நாங்கள் மாதா அன்னைக்கு நாங்கள் மதிப்பளிக்கின்றோம். தமிழருடைய மதிப்பு இருந்தது. இப்பொழுது நீங்கள் குறிப்பிட்டீர்கள், முதலாவது பெண்களுக்குரிய மதிப்பு அளிக்கப்பட்டது இலங்கையில் தான் என்று. இந்த காலத்திலே இலங்கை முழுவதும் வாழ்ந்தவர்கள் தமிழர்கள் தான் என்பது பல பேருக்கு தெரியாது. நாங்கள் சிங்களவர்கள் என்று பார்க்கிறோம், இல்லை, எந்த இடத்துக்கு போனாலும் தமிழர்கள் தான். பின்னர் தமிழாக சிங்களமாக மாற்றப்பட்டார்களே ஒழிய வாழ்ந்தது தமிழர்கள் தான். இதை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி ஐயா. நன்றி ஐயா. சொரே, நான் உங்களை மாறி வந்துட்டு நிற்கிறேன். டாக்டர் நவரத்னம் அவர்களை அழைக்கின்றேன். எல்லோருக்கும் வணக்கம். இன்று உங்களது பேச்சு மிக அருமையாக இருந்தது. மகளிர் தினத்தை பற்றி பல விஷயங்கள் கூறியிருக்கிறீர்கள், நன்றாக இருந்தது. நான் ஒன்று கூற விரும்புகின்றேன். நமது இந்து சமயம், சைவ சமயத்தில் சிவபெருமானே இடது பக்கத்தில் உமாதேவியரை அர்த்தநாரீஸ்வரராக வச்சிருக்கிறார். அப்பொழுது கடவுளிலேயே நமது பெண் இருக்கிறார் கடவுளாக, ஒன்று. ரெண்டாவது, நாம் எல்லோரும் ஒழுக்கம் என்றால் பெண்களுக்கு என்று சில பேர் கருதுகிறார்கள். ஆனால் திருவள்ளுவர் கூறியபடி ஒழுக்கம் விழுப்பம் திரள் ஆதலால் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும், இது ஆண்களுக்கும் பொருந்து என்று கூறிக்கொண்டு, அது இந்த மகளிர் தினத்தில் நாங்கள் கொண்டாட வேண்டியது. ஏனென்றால் வெளிநாட்டிலே, உலகத்திலே இருக்கிற பல நாடுகளில் மகளிருக்கு முன்னுரிமை கொடுக்கவில்லை. இஸ்லாமிய நாடுகளில் மகளிருக்கு 2வது இடம். அத்துடன் அவர்களை நான் அறிந்த அளவில் ஒரு ஆண் எத்தனையோ பெண்களை ஒரே நேரத்தில் திருமணம் முடிக்கலாம், முடித்து வீட்டிலே வைத்திருக்கலாம் என்று ஒரு விஷயம். அதனால் உலகத்திலே எத்தனையோ நாடுகளில் இஸ்லாமிய சமயம் பண்ணப்படுகின்றது. அதனால் அதிலேயும் மகளிர் தினத்தை கொண்டாடுவதால் அவர்களும் உணர்வார்கள். அதைவிட இந்த மகளிர், நாம் எல்லோரும் தாய்மையை போற்றுகின்றோம், பலர் கூறிவிட்டார்கள். எமது பழக்கம் ஒரு கணவன் மனைவியை அம்மா என்று கூப்பிடுவது, பிள்ளைகளுக்காண்டி அம்மா என்று கூப்பிடுறது மாத்திரமில்லை, அம்மா என்று தான் கூப்பிடுறது என்றால் உரிய மரியாதை கொடுத்து. அதனால் நாங்கள் காலையில் எழும் பொழுதும் தூங்கும் பொழுதும் அம்மாவை கூப்பிட்டு கொண்டு மனைவியை அம்மாவாக பார்ப்போம். அதுவும் ஒரு விஷயம். அதனால் நாங்கள் மகளிரை ஒரு நாளும் கொண்டாடுகின்றோம் என்று கூறிக்கொண்டு, தென்கோநேசன் சொன்ன விஷயங்களை நானும் யோசிச்சிருந்தேன், அவர் கூறிவிட்டார் என்று கூறிக்கொண்டு வருகின்றேன். வணக்கம். நன்றி. நன்றி, உங்கள் கருத்துக்கு நன்றி. அடுத்து சாந்தி பரமேஸ்வரன். எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கு அருமையான நாளை மகளிர் தினத்துக்கு இன்றைக்கு அருமையாக ஒரு உரை கேட்டோம். அதுக்கு முதல்ல மிக்க நன்றி சொல்ல வேணும். நீங்க சொன்னது எனக்கு மிக்க பிடித்தது. எங்களோட உலகத்துல ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர், உமன் பிரைம் மினிஸ்டர் எங்கட ஊர்ல தான், மிஸ்ஸஸ் ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்கா. அந்த புகழும் எங்கட ஊருக்கு வந்தது. மற்றது என்ன சொல்ல போறேன்டா, எல்லாம் நீங்கள் அருமையாக சொன்னீர்கள். எனக்கு மிகவும் பிடித்து கொண்டது, அறிவை புகட்டி விட்டால் எல்லோரும் ஆண்களும் பெண்களும் சமமாக உரிமை எடுத்துக் கொள்வார்கள் என்று சொன்னீர்கள். அறிவை புகட்டி விட்டால் என்று சொல்லக்கத்தான் எனக்கு நினைவு வந்தது. இன்னும் சில நாடுகள்ல பெண்களுக்கு
கல்வியை கொடுக்க மாட்டார்கள். உங்களுக்கு தெரியும் அந்த இடங்களை நான் சொல்ல தேவையில்லை. ஏனென்றால் அவர்களுக்கு பயம். அவர்களுக்கு அறிவை புகட்டி விட்டால் அவர் சம உரிமை கேட்பார்கள் என்று அந்த பயம் ஆண்களுக்கு இருக்கிறது. அதுதான் அடக்கி வைக்கிறார்கள். நீங்க அது எனக்கு சொன்னது மிக்க பிடித்து கொண்டது. மற்றது அந்த காலத்துல, இப்பொழுது காலம் மாறிவிட்டது. விதவைகளை எவ்வளவாக குறைத்து வச்சிருந்தார்கள். கணவன் செத்தால் அதுல போயிட்டு எரியிற நெருப்பில எரிய வேணும் என்று அந்த காலத்துல சொன்னார்கள். அப்படியே செய்தார்கள். அது வன்முறைகள் அதிகமாக இருந்தது. ஆனால் இப்பொழுது அதுகள் எல்லாம் மாறிக்கொண்டு வருகிறது. அது அந்த காலத்துல இருந்தது. இப்ப சம உரிமை எங்களுக்கு வந்திருக்கிறது என்று அதையும் கொண்டாட வேண்டும். இந்த வன்முறைகளை குறைத்து கொண்டு வாரும். ஆனாலும் இன்னும் சில தேசங்கள்ல அது இன்னும் அது பழக்க வழக்கமாக வந்து கொண்டு இருக்கிறது. அதுதான் நீங்க சொன்னதில மிக்க பிடிச்சு கொண்டது. பெண்களுக்கு அறிவை புகட்ட வேணும், அறிவு கல்வி கொடுக்க வேணும், அதுதான் முக்கியம் என்று நாளைக்கு நாங்கள் எல்லோரும் காண மகளிர் இந்த தளத்துல இருக்கிறார்கள். எல்லோருக்கும் மிக்க நன்றி. மகளிர் தின வாழ்த்துக்கள். இப்போது எங்கள் சரோ சுந்தர லிங்கத்தை கூப்பிடுகின்றோம். அனைவருக்கும் வணக்கம். இன்று அருமையான சொற்பொழிவாற்றிய திவாகரன் ஐயா அவர்களுக்கும் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நீங்கள் எங்களை இன்று நன்றாக பெருமைப்படுத்தி விட்டீர்கள். ஈழப் பெண்மணிகளை பெருமைப்படுத்தி விட்டீர்கள் ஐயா, மிக்க நன்றி. எமது நாட்டிலே இந்த பெண்ணடிமைத்தனம் இருக்கவில்லை எமது சமூகத்தில் என்று கூறி நீங்கள் பெருமைப்படுத்தி விட்டீர்கள். மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் தமிழ்நாட்டிலே அன்று இருந்த அந்த பெண் அடிமைத்தனம், அதாவது மாதர் தம்மை இழிவு செய்யும் மடமையை கொளுத்துவோம் என்று மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் பாட வேண்டிய ஒரு நிலைமையில் அந்த நாடு இருந்தது. ஏனெனில் பெண்கள் அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்கு என்று அவர்களை அடக்கி வைத்து கல்வி அறிவில்லாமல் சமூகம் அடக்கி வைத்திருந்தது. அந்த காலத்தில் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் இப்படி எழுந்து தன்னுடைய கவிதைகள் அறிவினை சமூகத்துக்கு புகட்ட வேண்டிய ஒரு நிலைமை ஏற்பட்டது. பல விதங்களில் தமிழ் மகளிர் பற்றிய கருத்தினை அவர் கூறினார். எப்படி அவர்கள் வாழ வேண்டும் என்று பாரதியாரின் ஒரு கனவு இருந்தது. நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வை, இவர்க்கும் அஞ்சாத நெஞ்சம் என்று அப்படியே அவர் கூறிக்கொண்டு செல்கிறார். எப்படியான குணங்களுடன் பெண்கள் வாழ வேண்டும் என்று கூற வேண்டிய ஒரு நிலை அன்று இருந்தது. ஆனால் இன்று தமிழர்கள் வாழும் இடங்களில் எல்லாம் பெண்களை போற்றும் பூமியாக அது மாறி இருக்கின்றது என்பதை கூற வேண்டும். இறைவனின் படைப்புகள் யாருமே பெண்ணாகவே பார்க்கப்படுகிறது என்பதை நாங்கள் சற்று பார்த்து கொள்வோம். அதனால்தான் நாட்டை தாய்நாடு என்கிறோம், நிலத்தை பூமாதேவி என்கிறோம், நீரை கங்காதேவி என்கிறோம், செல்வத்தை லட்சுமி என்று வணங்குகின்றோம், கல்வியை சரஸ்வதி என்று வணங்குகின்றோம், வீரத்தை சக்தி தேவி என்று வணங்குகிறோம், சோற்றை அன்னம் என்று மதிக்கின்றோம், வெளிச்சத்தை ஜோதி என்கிறோம். இவை மட்டுமா? உலகத்தில் நாம் அனைவரும் தேடும் மன நிம்மதியை கூட சாந்தி என்றுதான் அழைக்கின்றோம். இதனைக்கு இந்த கருத்தினை பகிர்ந்து கொள்ளத்தான் வந்தேன் ஐயா. இந்த சிந்தனையை நீங்கள் உங்கள் உரையின் மூலம் இன்று தூண்டிவிட்டீர்கள். மிக்க நன்றி. வணக்கம். மகளிர் தினம் இன்று நாங்கள் ஆஸ்திரேலியாவில் இன்று காலை நேரம் இன்று மகளிர் தினம் மார்ச் 8ஆம் தேதி. நாங்கள் மகளிர் தினத்தில் அன்று காலையிலே உங்கள் உரையை கேட்டது மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. மிக்க நன்றி ஐயா. வணக்கம். நன்றி சரோ மாஸ்டர். இப்போது திரும்பவும் டாக்டர் நவரத்னம் அவர்கள் வருகின்றார். வணக்கம். ஒன்று கூற விரும்புகின்றேன் என்றால், நான் இருக்கிறேன் ஆப்கானிஸ்தானோ பாகிஸ்தானோ ஒரு பெண்மணி கல்வி கற்கணும் என்று வற்புறுத்தினபடியால் அவர் சிறையில் அடைத்தார்கள். அது மாத்திரமில்லை, பால்ய கல்யாணம், இளம் வயதிலேயே பெண்களை திருமணம் முடிச்சு கொடுப்பது, 14 வயதில் அந்த காலத்தில்
14, 15, 16 வயதில் பெண்களை ஒரு பிள்ளை பெறும் ஒரு ஒரு யந்திரம், மெஷின் டு கிவ் birth to children, டு propagate தி கம்யூனிட்டி, அப்படி பாவித்தார்கள். அது நிலை மாறி இப்பொழுது பெண்களுக்கு திருமண வயது 24 அல்லது கூட என்று டாக்ஸிக்காரர்களே போட்டு வச்சிருக்காங்க. இது இந்தியாவிலும் இருக்கு, இலங்கையிலும் இருக்கு. ஆனால் மாற்றம் வந்திருக்கின்றது. நாங்கள் பெண்களை வளர விட வேண்டும், கல்வி கற்க ஒழுங்கு செய்ய வேண்டும். எமது 1930-40களில் இளம் பெண்கள் பாடசாலைக்கு போனால் 8-9 வயது நிப்பாட்டி இப்போ இந்த கல்யாணம் கட்டி கொடுத்துடுவார்கள். அதெல்லாம் மாறி இப்போ முன்பு பேசுகிற மாதிரி பெண்கள் கல்வி இருக்கிறார்கள், அரசியலில் ஈடுபடுறார்கள். ஸ்ரீமா பண்டாரநாயக்கா நமது நாட்டில் முதல் உலகத்தில் பிரைம் மினிஸ்டராக வந்தார். அதுக்கு பிறகு கோல்டா மேயர் வந்தார். அப்படி பெண்கள் லண்டன்லையும் மகாராணி ஆள தகுதியோ என்று ஒரு காலம் யோசித்தார்கள். அதுக்கு முதல் ராசாக்கள் தான் இருந்தார், ஜார்ஜ் V, ஜார்ஜ் VI. அப்படி மகாராணி தான் அடுத்த இதாக வந்த பொழுது அவருக்கு அந்த கிரௌனை கொடுத்தார்கள். அது ஒரு நல்ல விஷயம். இப்படி உலகத்திலே மாற்றம் வந்து கொண்டிருக்கின்றது. பெண்கள் தினம் நன்றாக நடக்கட்டும் என்று போற்றிக் கொண்டு விடைபெறுகின்றேன். வணக்கம். நன்றி. ஓகே, ராதையில் பிறகு கேள்விகளை பாபு தொடங்குவார். இப்போது ராதை மாஸ்டரை அழைக்கின்றோம். நன்றி தமா மாஸ்டர். ஐயா, உங்களோட பேச்சு அருமையான பேச்சு. நீங்கள் தமிழட்ட பண்பாடு பெண் வழியில வந்தது என்றெல்லாம் நீங்க சொன்ன நீங்கள் அந்த வரலாற்றை கொஞ்சம் எங்களுக்கு சொல்லி தந்த நீங்கள். ஆனாலும் இந்த நாங்கள் நினைச்சு கொண்டிருக்கிறோம் என்னன்னா, இந்த ஐரோப்பிய நாடுகள்ல நாகரிகம் கூட உண்டு. ஆனா உண்மையில இந்த ஐரோப்பிய நாடுகள்ல தான் இப்ப இந்த பெண் அடிமைத்தனம் கூட இருந்ததுன்னு நான் சொல்லுவேன். ஏனென்றால் நீங்கள் பார்த்தீங்களா, நீங்க சொன்னீங்க அறிவியல் இருந்தா எல்லாரும் நாங்களே முன்னேறலாம். அது உண்மை. ஆனா அந்த அறிவியல் இருந்தாலும் அவைகள் எத்தனையோ வாதாடி சண்டை பிடிச்சுத்தான் முன்னுக்கு வந்தவ. ஏனென்றா 1914ஆம் ஆண்டுல எமிலி பான்கர்ஸ்ட் என்ற பெண்மணி அவ லேபர் பார்ட்டிக்கு அவ மெம்பர்ஷிப் கேட்க அவ கொடுக்க இல்லை. ஆனா அவ அந்த லேபர் பார்ட்டி அந்த ஹயராக்கியோட அவ ஃப்ரெண்டா இருந்தவ. கியர்ஹார்டியோட அவ ஃப்ரெண்டா இருந்தவ. ஆனால் அவாவே அந்த பார்ட்டிய 1914ஆம் ஆண்டுல அவ ஜாயின் பண்ண விட இல்லை. அப்ப பிறகு அவ ஃபைட் பண்ணி எத்தனையோ விதமான வன்முறைகளை அவன் கையாண்டவ. அவ எம்பிஸ் வீடுகளுக்கே போய் வெடி வைக்க தொடங்கிட்டா. அவ்வளவு தூரம் பெண்களுக்கு அந்த காலத்துல கொடுமை நடந்தது. அப்ப அவ பிறகு 1918ஆம் ஆண்டு தான் அப்பவும் அவ கொடுத்தது மென் ஓவர் 21 vote பண்ணலாம், அவைக்கு வாக்குரிமை இருக்குது. ஆனா பெண்களுக்கு வாக்குரிமை இல்லை. இப்ப பிறகு 1920ஆம் ஆண்டு தான் அவை எல்லாரும் சண்டை பிடிச்சு 1920ஆம் ஆண்டு தான் பெண்களுக்கு இங்க யூகேல இங்கிலாந்துல பெண்களுக்கு வாக்குரிமை கொடுத்தது. அப்ப 1920ஆம் ஆண்டு தான் பெண்களுக்கு இங்க வாக்குரிமை கொடுத்ததுண்டா, நீங்க சொன்ன மாதிரி 1931ஆம் ஆண்டு ஸ்ரீலங்காண்ட பெண்களுக்கு வாக்குரிமை கிடைச்சிட்டுது. அப்ப யூகேக்கு பிறகு அடுத்ததான் ஸ்ரீலங்கா வருது. ஆனா நீங்க பாத்தீங்களா 1971ஆம் ஆண்டு தான்
சுவிட்சர்லாந்துல இருக்கிற பெண்களுக்கு வாக்குரிமை கொடுக்கப்பட்டது 1971 ஆண்டு. பிறகு 1944 ஆண்டு தான் பிரான்ஸ்ல வாக்குரிமை கொடுத்தது. அப்ப பிரான்ஸ் வந்து ஸ்ரீலங்காவுக்கு பிறகு, ஸ்ரீலங்காவுக்கு 1931, இவைக்கு வந்து 1944. அப்ப சுவிட்சர்லாந்துக்கு 1971. இப்ப நீங்கள் அப்படியே பார்த்து கொண்டு போனீங்களா, இதை வந்து இங்க ஐரோப்பா நாடுகள் அவையல் வந்து நான் சொல்ல மாட்டேன், அவை வந்து முன்னேறின ஆக்கள் என்று. இங்கதான் அந்த கூட அடிமைத்தனம் கூட இருந்தது வந்து இந்த 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 நாடுகள்ல. ஆனா பிறகு நீங்க சவுத் ஆப்பிரிக்காவை எடுத்தீங்களா, சவுத் ஆப்பிரிக்காவில வந்து 1930 ஆண்டுதான் வெள்ள பொம்பளைகளுக்கு, வெள்ளக்கார ஒயிட் சவுத் ஆப்பிரிக்கன் விமினுக்கு அவை கொடுத்தது வந்து 1930 ஆண்டு over 25. பிறகு 1985 ஆண்டு அவை கொடுத்தவ கலர்ட் அண்ட் ஏஷியன்ஸ். அப்ப பிளாக் பீப்புளே அவ சேர்க்க இல்லை, கலர்ட் அண்ட் ஏஷியன்ஸ் அண்டு பிரிம்பு காட்டி கலர்ட் அண்ட் ஏஷியன்ஸுக்கு தான் 1985 கொடுத்தவ. பிறகு 1994 தான் எல்லாரையும் ஓட் பண்ணலாம் என்று சொல்லி பிளாக் ஒயிட் ஏஷியன் எல்லாருக்கும் கொடுத்தது வந்து 1994. அப்படி என்று பார்க்கல, நீங்க சொன்ன மாதிரி எங்கட வரலாறு எவ்வளவோ மேம்பட்ட வரலாறு. இப்ப கென்குவனேசன் ஐயா அந்த திருக்குறளையும் கோட் பண்ணினவர். அந்த வாழ்க்கை துணை நலமண்டு, அது வந்து நான் சொல்லுவேன், நீங்க சொன்ன மாதிரி அது எங்கட தமிழட்ட பண்பாடுதான். ஆனா இந்த 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 மேற்கத்திய சமூகத்தை பார்த்தீங்களா, அங்க வந்து பெண் அடிமைத்தனம் கூடினது என்றுதான் நான் சொல்லுவேன். என்னன்னா நாங்கள் அந்த ஹிஸ்டரி ஆனபடியத்தான் இவை இந்த மகளிர் தினத்துக்கு இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிறேன். இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இந்த மகளிர் தினம் என்ற கொண்டாடுறது வந்து அதை வந்து காட்டுறதுக்காக எவ்வளவு தூரம் இந்த பெண்கள் தாங்களாகவே போர் புரிந்து தாங்களாகவே தங்களோட உரிமைகளை எடுத்தது. பார்லிமெண்ட்ல இருந்து ஒரு ஒரு ஒயிட் எம்பி இருந்தா போல அவர் நித்ரையால் ஒளிம்பி சொல்லல, நான் பெண்களுக்கும் உங்களுக்கு வாக்குரிமைதாரன்னு சொல்ல இல்லை. பெண்கள் தான் சண்டை பிடிச்சவன், பெண்கள் தான் ரோட்டா திரிஞ்சு சங்கிலியில கட்டுப்பட்டு. நீங்க பார்லிமெண்ட்டுக்கு போனீங்கள் என்றாலும் எமிலி பான்கர்ஸ்ட செயின் பண்ணி ஒரு பெரிய ஒரு தூணில கட்டி வச்சிருக்கிறார். ஏனென்றா அது வந்து ஒரு அடையாளமா, அந்த பெண்கள் பட்ட இதுக்கு ஒரு அடையாளமா காட்டி வச்சிருக்கிறேன். ஆனபடியா நான் நீங்கள் எனக்கு தெரியாது, நீங்க முதல் சொன்னீங்களோ எனக்கு தெரியல, நான் அதை வடிவா கேட்க இல்லை. எனக்கு நீங்க சொன்ன மாதிரி கிடந்தது ஐரோப்பிய நாடுகள்ல அவ்வளவு தூரம் அடிமைத்தனம் இருக்க இல்லை என்ற மாதிரி சொன்னீங்க போல இருந்து. ஆனா இங்கதான் கூடின அடிமைத்தனம். எனக்கு அது விளங்கல நீங்க சொன்னது. ஐரோப்பாவிலேயே முதல் இந்த பெண்களுக்கு வாக்குரிமை, அனைத்து பெண்களுக்கும் வாக்குரிமை வழங்கப்பட்டது 1926. ஆனால் அந்த 20ஆம் ஆண்டு வாக்குரிமை வழங்கப்பட்டது சீமாட்டிகளுக்கு மாத்திரமே, அனைத்து பெண்களுக்கும் அல்ல. அதனாலதான் அந்த 26ஆம் சொன்னேன். அந்த சீமாட்டிகள் பெண்கள் என்ற கேட்டகரிக்கு வராயினம். ஏனென்றால் அவர் மிக உயர்ந்த இடத்துல இருக்கிறார்கள், அவை அனைத்தும் பெற்று வாழ்றாங்க. அதனாலதான் 1928ஆம் ஆண்டிலே ஐயா விமினோவ 21க்கு கொடுத்தவ. ஆனா 26 தான் அனைவருக்கும் வாக்குரிமை பாஸ் பண்ணினது. 27 கொடுத்து சரியா 2 வருஷத்துல, அதாவது டொனமூர் அரசியல் ஜாப்பு 29ஆம் ஆண்டு டொனமூர் அரசியல் ஜாப்பு தயாரிக்க அந்த மசோதாவில கொண்டு வரப்பட்டு விட்டது. அந்த அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தது. அப்ப கொண்டு வந்தா 31ஆம் ஆண்டு எலெக்ஷன்ல எல்லோரும் வாக்களிக்கிறார்கள் இலங்கையில டொனமூர் ஜாப்பு கீழ. இலங்கை வந்து பல விதத்துல முன்னேற்றம் என்று சொல்லலாம். இங்க இருக்கிற சில நாடுகளோட பார்க்கல எங்கட இலங்கை வந்து எத்தனையோ விதத்துல முன்னேற்றம் அடைஞ்ச நாடு.
உண்மைதான். ஓகே, நன்றி. இருவருக்குமே நன்றி. இப்போது நாங்கள் இந்த கேள்வியில தொடக்க போகிறோம். சுரேந்திரா அண்ட் சுவாமோகன் கொஞ்சம் பொறுத்திருங்கோ, தயவு செய்து. உங்களுக்கு முன்னுரிமை தரப்படும். பாபு, அன்மியூட் பண்ணுங்க ப்ளீஸ். அன்மியூட் பண்ணுங்க ப்ளீஸ். 5 வினாக்கள் கேட்க இருக்கின்றேன். கொஞ்ச நேரம் தான் தந்திருக்கின்றார் தமையன்றி, அதனுடைய நாங்கள் விரைவாக முடிப்போம். முதலாவது நான் வந்த கேள்விக்கு மறுமொழியோ சாந்தி பரமேஸ்வரனே தந்துட்டார். அதை விட அதை எதிர்த்து சாய் என்பவர் இங்கே ஒரு சாட் மெசேஜில் ஒரு மெசேஜ் போட்டிருக்கிறார். முதலாவதாக வந்த பிரைம் மினிஸ்டர் இந்திரா காந்தி அதுக்கு முதலாக வந்துட்டான்ற மாதிரி சொல்லிக்கின்றார். அது பிழையான தகவல் என்பதையும் கூறிக்கொண்டு கேள்விகளுக்கு செல்வோம். அதுதான் ரைட். உலகின் முதல் பெண் பிரதமர் யார்? இதுதான் என்னுடைய முதலாவது கேள்வி. ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்கா. நன்றி. வேற ஏதாவது வேற சொல்ல விரும்புகிறீங்களா அல்லது என்ன நாங்கள் மற்றது செல்லாம? சரி, வெல்டன் சிவாமோகன் மாஸ்டர், உங்களுடைய பதில் சரியான பதில். ஆனபடியா நாங்கள் அதை மெனக்கெட தேவையில்லை. வேறு முதலாக வந்தது ஜூலை மாதம் 21ஆம் தேதி 1960ஆம் ஆண்டு. இந்திரா காந்தி வந்தது 60ஆம் ஆண்டு. இந்திரா காந்தி வந்தது 1966ஆம் ஆண்டு. கோல்டா மேயர் வந்தது 3ஆவதாக 1969ஆம் ஆண்டு. அதனுடைய முதலாவது பெண் பிரதமர் என்று மகிழ்வுடன் கூறிக்கொள்கின்றோம். அடுத்தது, இந்த இலங்கையில் முதல் பெண்கள் கல்லூரி எது? முதல் பெண்கள் கல்லூரி நாளந்தா. நாளந்தா. ராமநாதன் காலேஜ். ராமநாதன், உடுவில். வேற மறுமொழிகள்? அன்மியூட் பண்ணுங்க. கான்வென்ட் மாஸ்டர் அன்மியூட் பண்ணுங்க. நீங்க இப்ப உடுவில் கேர்ள்ஸ் ஸ்கூல்னு தான் நான் எண்ணுகின்றேன். எனது தாயார் உடுவில் மகளிர் கல்லூரியில் படித்துள்ளார். சரி, நான் இப்ப மறுமொழிக்கு வாரன். 2 பேர் சரியான மறுமொழியை கூறுகின்றீர்கள். இது உடுவில் மகளிர் பாடசாலை தான் சரியான பதில். இது 1824ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட பாடசாலை. உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும், அல்லது தெரியாதவர்களுக்கு கூறுகின்றேன். இது அமெரிக்கன் ஒரு மிஷனரியால் தோன்றப்பட்ட பாடசாலை. ஆனால் ஒரு சிறிய ஒரு என்ன சொல்றது, நாங்கள் எப்ப ஒன்றுக்கு ஆப்பிடுவோம், தமிழருக்குரியதா என்று பார்க்கின்ற பொழுது சுண்டுக்குழி மாதிரி கல்வியை வருகிறார்கள். கிட்டத்தட்ட 70 ஆண்டுகளுக்கு பிறகு 1896ஆம் ஆண்டு இது தமிழரால் நிர்ணயிக்கப்பட்ட தமிழ் பாடசாலை என்பதால் அவர்கள் முதல் பாடசாலை அது. அதால் உண்மையில் உடுவில் பாடசாலை தான் பெண்களுக்காக, தமிழ் பெண்களுக்காக முதலாவது பாடசாலை என்றதை கூறிக்கொள்கின்றேன். அடுத்தது, இந்த வாக்குரிமை பற்றி நீங்கள் எல்லோரும் காய்ச்சிருந்தீர்கள். இங்கு அனைத்து பெண்களுக்கும் வாக்குரிமை அளித்த முதல் நாடு எது? இலங்கை ஒரு மறுமொழி. என்ன திவாகர் மாஸ்டர் என்ன சொன்னீங்க? யுனைடெட் கிங்டம். ஓகே, ராதா மாஸ்டர் யுனைடெட் கிங்டம். டாக்டர் அவரிடம் இலங்கை. சாந்தி பரமேஸ்வரன், நீங்க அன்மியூட் பண்ணிருமா? உங்களுக்கு சொல்ல போறீங்களா? இலங்கை, பிரித்தானியா. அதிகமா எல்லோரும் பிரித்தானியா என்றுதான் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். நீங்கள் கூறிய மறுமொழிகள் ஒன்றும் நிறைவாக இல்லை. இதன் முதலில் இல்ல, அமெரிக்காவும் இல்ல. முதல் வாக்குரிமை வழங்கப்பட்ட நாடு, வளர்த்த நாடு நியூசிலாந்து. 1893ஆம் ஆண்டு. இதன் தகவல் எனக்கு பிள்ளையா இருந்தா நீங்கள் எனக்கு மறுபடியும் சொல்லலாம். வேற யாரையும் பார்த்து சொல்லலாமா? செப்டம்பர் 19, 1893. என்ன பிள்ளைன்னா நீங்க பார்த்து நீங்க சரியான முறையை சொல்லலாம். அடுத்தது 4வது கேள்வி போவோம். சரியோ? எல்லாரும் அன்மியூட் பண்ணக்கூடியதா தான் செய்து வச்சுக்கிறோம். அதனுடைய நீங்கள் வரலாமா? செப்டம்பர் 19 1883 சொல்லணும் இல்லையா? செப்டம்பர் 19, 1893. எஸ், 1893. voting rights. யா, 4வது கேள்வி சொல்லுவோமா? இலங்கையில் தயாரிக்கப்பட்ட முதல் தமிழ் திரைப்படம் எது? முதல் தமிழ் திரைப்படம் எது? வாடைக்காற்றா? சுராமோகன் வாடைக்காற்று. மறுமொழி வேற யாரு? தெரியல. பரவாயில்ல. குத்துவிளக்கு எங்கட காலத்துல வந்தது. நாங்க ஜிசி படிக்கல வந்து
குத்துவிளக்கு நடிச்சவர் என்னுடைய கிளாஸ்மேட் ஒரு ஆள். வேற மறுவழி கோமாளிகள் கும்பாளம். கோமாளிகள் கும்பாளம். கும்பாளம் அடித்து விட்டார். சரமா சார், எனி கான்ட்ரிபியூஷன் ப்ளீஸ்? இது கொஞ்சம் கஷ்டம் தான். அதே மாதிரி நான் கேள்விப்படாத ஒரு படம் தான். இந்த படத்தின் பெயர் சமுதாயம், 1962. ஆனால் இதிலேயே நாங்கள் ஏன் கொண்டு சொன்னா, புற மொழிகளிலிருந்து பிரதி செய்யப்பட்ட பல படங்கள் வந்திருக்கின்றது 1962க்கு முன்பு. சமுதாயம் என்பதுதான் அசல் தமிழ் படம், நகல் அல்ல என்று அறிகின்றேன். இதெல்லாம் நீங்கள் சேர்ந்தா சில. இது முக்கியமான கேள்வி, இறுதியாக வருவது முக்கியமான கேள்வி. இலங்கையில் உங்களை எல்லாரும் அன்மீட் பண்ணிக்கிறோம். வண்டியை கொஞ்சம் மற்ற நேரத்தை கதைக்காம இருந்தா நல்லமே, தயவு செய்து. இலங்கையில் முதல் பெண் அறிவிப்பாளர் யார்? வானொலி அறிவிப்பாளர். ஆமா. கிட்டத்தட்ட மயில் வாகனம் என்ற காலத்துல இருந்தவர். செந்தில்மணி மயில்வாகனம். செந்தில்மணி மயில்வாகனம். வேற மறுமொழியா? ராஜேஸ்வரி. என்னமா? ஆனந்தி சூரியபிரகாசம். ஆனந்தி பாலதாசன். என்ன பேர்? ஆனந்தி சூரியபிரகாசம். ஆனந்தி சூரியபிரகாசம். ஓகே. இவர்களும் அறிவிப்பாளர்கள் தான். முதலாவது அறிவிப்பாளர் அதாவது செந்தில்மணி என்ற நான் நம்புறேன். ஓகே, செந்தில்மணி. வேற மறுமொழியில் கார்பரேஷன் ஐயா? சரி, பரவாயில்ல, விடைக்கு செல்வோம். இது நான் அறிந்த அளவில் இதை சொருபவதி நாதன் 1965. இதுக்கு முதல் இருந்தார்கள் உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் அதை சேர்த்து சொல்லலாம் எனக்கு. கடைசி கேள்வி இதான் கடைசி. உலகில் முதல் கடவுள் ஆனா பெண்ணா? அர்த்தஞானேஸ்வரர். ஆதிபராசக்தி என்று கூறுகிறார்கள். ஆதிபராசக்தி பெண். எஸ், பெண்ணுக்கு கணக்க மார்க்ஸ் உள்ளது. எஸ், வெரி குட். சரி, சரியான விடை பெண் என்றுதான் சொல்லுகிறார்கள். என்றால் புராதன ஆராய்ச்சிகளையும் சரித்திர ஆராய்ச்சிகளையும் ஆதாரங்களின்படி 200,000 ஆண்டுகளுக்கான மனித வர்க்கத்தின் அடிப்படையில் பெண்ணையே கடவுளாக வாழ்ந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. உதாரணத்துக்கு ஒன்று பூமாதேவி. அதை விட கன உதாரணம் மதர்லேண்ட், மதர் டங், தாய்நாடு, தாய்மொழி, அப்படியான வார்த்தைகள் ஏதோ வழங்கி இருக்கிறார். இப்ப வந்த கதைகள். ஆனா திருமூலருடைய 3000 வருஷத்துக்கு முன்ன எழுதின பாட்டுகள்ல சிவன் என்றுதான் வருது முதல் கடவுள். சரி, அதுவும் ஒரு சரியான மறுமையா இருக்கலாம். இது பெண்ணை பொறுத்த இது பெண் கடவுள் என்றுதான் எனக்கு தெரிஞ்ச இந்த பெண்களுக்கான ஒரு நிகழ்ச்சியில் ஆராய்ச்சி செய்த போதுதான் இவையெல்லாம் வந்தது. இது ஒரு பயஸ்டாகவும் இருக்கலாம். நாங்கள் எதையும் இது சரியாக என்று கூற முடியாது. இதை போய் எல்லோரும் சிந்தியுங்கள். நான் அர்த்தநாரீஸ்வரர் என்று கூறினது சிவனும் பார்வதியும் சேர்ந்த ஒரு கடவுள், முதல் கடவுள். நன்றி. நன்றி. இதில் எது பிழை எது சரி என்பதை பற்றி நாங்கள் இங்கு வாதிட முடியாது அல்லது கலந்துரையாடவும் முடியாது. என்றால் எங்களுக்கு அந்த அறிவில்லை. நாங்கள் வாசித்தலிருந்து பகிர்ந்து கொள்கின்றோம். அதிலிருந்து நாங்கள் அறிந்து கொள்வோம், தெரிந்து கொள்வோம். தெரியாததை இன்னும் மேலும் தெரிந்து கொள்வோம். நன்றி, வணக்கம். அந்த ஐயா சொன்ன மாதிரி சிவன், சைவத்துக்கு சிவன் தான் முழு முதல் கடவுள். அது சரி. ஆனா நீங்க வேணுமெண்டா ஒரு என்னண்டா ஐயா, சைவத்துக்கு சிவன் தான் முழு முதல் கடவுள் என்பது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் உங்களுக்கு தெரியும், தெரியல, ஆதிபராசக்தி என்ற ஒரு படம் வந்தது தமிழ்ல. ஆதிபராசக்தி என்ற ஒரு படமே வந்தது. அந்த படத்தின்படி சிவனுக்கு முதலே ஆதிபராசக்தி இருந்தது போலதான் அந்த படம் சொல்றோம். அந்த கருத்தை வைத்துக் கொண்டுதான் நான் அதை கூறுகின்றேன். பெண் தெய்வம்.
அது சரியானதோ பிழையானதோ கண்டுபிடிக்கிறது வேலை கஷ்டம். ஏனென்றால் அது ஒரு விதமான ஆதாரங்களும் இல்லை. ஆனபடியத்தான் ஈவன் சில பழைய தமிழ் இலக்கியங்களின்படி சிலாக்கள் கூறுகிறார்கள், தமிழில முருகனைத்தான் முதல் கூறினார்கள் என்று கூறுபவர்களும் இருக்கிறார்கள். அப்படி பல சிக்கல்கள் இருக்கு அந்த இதன்படி. ஆனபடியே சொல்ல முடியாது. ஆனால் இப்பொழுது மது அனுபவத்தின்படி சிவன் தான் சைவத்துக்கு கடவுள், முழுமுதல் கடவுள். ஆனா அப்புறம் ஐயா சொன்ன மாதிரி அட்டராசி என்ற பெண்ணுக்கு 50% கொடுத்தது என்றபடியால் ஐயா சொன்னதை நாங்கள் ஆமோதிக்க வேண்டும் என்றதை கூறி வைக்க விரும்புகின்றேன். நான் சொன்ன ஆதிபராசக்தி என்றது சரியோ என்றது அது படத்தின்படி அப்படித்தான் கூறுகிறார்கள். ஆனால் அது ப்ரூவ் பண்றதுக்கு ஒரு ஒன்றும் கிடையாது. அதான் அவ்வளவு. நன்றி. நன்றி ஐயா. அடுத்து சுகேந்திரா தர்மகுமார். ராஜேஷ் சித்த மாஸ்டர் கதை கேட்கிறார். இல்ல நான் கதைக்கல. கதை கேட்கலாமா? சரி. தேங்க்யூ. சிவாமோகன் ரெடியா நில்லுங்கோ. அனைவருக்கும் வணக்கம். இன்று திவாகரன் ஐயா, நீங்க மகளிர் தினத்தை தொடக்கி எங்களுக்கு வடிவாக விளக்கினீர்கள். ஆனால் அதற்கு பிறகு கருத்துக்களில் இருந்து, மற்றவர்களின் கருத்துக்களில் இருந்து நாங்கள் எவ்வளவோ தெரிந்து கொண்டோம். நீங்கள் தொடக்கி வைத்ததை மற்றவர்களும் எல்லோரும் நல்ல வடிவாக கூறிவிட்டார்கள். ஐக்கிய நாடுகள் சபையின்படி 1975 ஆண்டு தான் மார்ச் 8 மகளிர் தினமாக உலகெங்கும் கொண்டாட வேண்டும் என்று பிரகடனப்படுத்தப்பட்டது. இது யாரும் சொன்னார்களோ தெரியாது, நான் வாசித்ததிலிருந்து அறிந்து கொண்டதுதான் இது. மற்றது கென் குகணேசன் ஐயா சொன்னது மாதிரி பெண்ணின் பெருந்தக்க யாவுல என்று வள்ளுவர் சொன்னது, அது பெண்ணை விட பெருமையுடையவே ஒன்றும் இல்லை என்பதை வள்ளுவர் வாக்கு என்று வள்ளுவர் கூறியிருக்கிறார் என்றது. அது பெண்ணின் பெருமையை உணர்த்தும் நாடே உலகத்துல, இந்த மண்ணுலகத்தில் உயர்ந்துள்ளது என்றதுதான் கருத்து, அவர் இந்த கருத்துப்படி. மற்றது இந்த உலக மகளிர் தினம் ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் 8 கொண்டாடப்படுகிறது. இந்த தினத்தின் நோக்கம் பெண்களின் சாதனைகளை கொண்டாடுவது உண்டு. மற்றது பாலின சமத்துவத்திற்கான விழிப்புணர்வை ஏற்படுத்துதல், பெண்ணின் உரிமைக்காக போராடுதல், இவைதான் பெண்ணின் உலக சமாதான இந்த உலக மகளிர் தினத்துக்கு கொண்டாடப்படுற என்றதுதான் என்னுடைய கருத்து என்று கூறி நான் இந்த தியான தலத்தை பற்றியும் கூற விரும்புகிறேன். இத்தியான தலம் 3 முறை நடைபெறுகிறது. UK நேரம் காலை 9 மணிக்கும் காலை 10 மணிக்கும் மற்றும் இரவு 8 மணிக்கும் நடைபெறும். முதல் அரை மணி நேரம் தியானம், பின் அரை மணி நேரம் பேச்சு அல்லது யோகா பயிற்சி, பாடல்கள் போன்றவை நடைபெற்று பின் நடந்த நிகழ்வை பற்றி கேள்வி பதில் இடம்பெறும். மற்ற நாடுகளில் உள்ளவர்கள் UK நேரப்படி இணையுமாறு அழைக்கின்றோம். மற்றது நாளைய நிகழ்ச்சி நிரல். UK நேரம் 9 மணிக்கு தியானம், 9:15 UKயில் இருந்து ராதை சிவஞானம் மாஸ்டர் எது அறிவு என்ற தலைப்பில் பேச வருகிறார். 10 மணிக்கு தியானம் நடைபெறும். 11 மணிக்கு PSSM தமிழ் யூரோப் மற்றும் PMC தமிழ் வழங்கும் 41 நாட்கள் தியான நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது. நாளை 36ஆம் நாள் தியாக ரத்னா SK ராஜன் ஐயா அவர்கள் மன அழுத்தமற்ற வாழ்க்கைக்கு சங்கீதம் என்ற தலைப்பில் பேச வருகிறார். 12 மணிக்கு அரை மணி நேரம் தியானம் நடைபெறும். இரவு 8 மணிக்கு தியானம். 8:30 கலைவாணி ஏகானந்த ராஜா மாஸ்டரும் மாஸ்டர் ஜெர்மனி, லீலா பத்மநாதன் மாஸ்டர் UK இருவரும் சேர்ந்து ராகங்களும் நேயர்களும் என்ற தலைப்பில் எங்களை மகிழ்விக்க வருகிறார்கள். நீங்கள் எல்லோரும் இத்தலத்தில் கலந்து இத்தலத்தை சிறப்பிக்குமாறு அன்புடன் அழைக்கின்றோம். மற்றது சாட் பாக்ஸில்
Kala Mahalingam, Canada. Thanks, your valuable information speech. Very good, excellent. Congratulations, Master. Come again. வாழ்க வளமுடன். மற்றது நினைக்கிறேன் அந்த இந்திரா காந்தியோ ஸ்ரீமாவோன்றது இப்போ நாங்கள் கிளியர் பண்ணிட்டோம். டாக்டர் நவரத்னம் போட்டிருக்கிறா, இன் இந்தியா women get right to vote in 1950. Surprise. மற்றது இந்த கேள்விக்கு பதில் போட்டிருக்கிற மக்கள் அவளை தான் சாட் பாக்ஸில் இருக்கிறது. பாபு மாஸ்டர், நீங்களும் எங்களுக்கு கேள்விகளை கேட்டு எங்களுடைய அறிவை மேம்படுத்தி இருக்கிறீர்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சுகேந்திரா மாஸ்டர். டாக்டர் நவரத்னம் அவர்கள் கதைக்க போகின்றார். நான் கூற வந்தது என்னென்றால், இந்தியாவில் இலங்கையில் பெண்களுக்கு ஓட்டிங் ரைட்ஸ் 1931, இந்தியாவில் 1950 இவ்வளவு பின்தங்கிய நாடாக இந்தியா இருக்கிறது, பெண்களுக்கு உரிமை கொடுக்காமல். அது ஒன்று. ரெண்டாவது, ஜேம்ஸ் பேசும் பொழுது 1931 இலங்கை தமிழர் தான் இருந்தது பொய் என்றால், அது தமிழர் ஒரு காலத்தில் இருந்தவர்கள் தான். ஆனால் அந்த பெங்காலில் இருந்து வந்தவர்கள் சிங்களவர், அவர் அந்த பாஷை பாலியிலிருந்து ஒரு கலப்பு பாஷை, அது பெரும்பாலாக வந்து இருந்தார்கள். அதுதான் சரித்திரம். அதனால் தமிழர் பிரதேசம் வடகிழக்கு மாநிலத்தில் தள்ளப்பட்டு பின்பு ஆங்கிலேயர் இந்திய கூலிகளை நிலைநாட்டுக்கு கொண்டு வந்து ஒரு பெரிய ஒரு மாற்றம் வந்திருக்கின்றது கூறிக்கொண்டு வருகின்றேன். வணக்கம், நன்றி. அடுத்து சாந்தி பரமேஸ்வரன். எனக்கு ஒன்று தோன்றினது, சிரிப்புக்குத்தான் சொல்றேன். இந்த காலம் இப்ப எல்லாம் மாறிட்டுது. சொல்லுவார்கள், a woman can do anything and everything a man does these days. இப்ப ஸ்பேஸுக்கும் போயிருக்கிறார்கள், என்னையும் செய்வார்கள், முடியும். அது அந்த மாற்றம் வந்திருக்கு. ஆனால் a man can't do everything that a woman does. என்னன்னு தெரியுமா? பேபி இயலாது. அப்ப மகளிருக்கு தான் கூட இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு இப்ப அதான் சொல்லிக்கொண்டு இருக்கிற, அதான் மகளிர் தினம் நாளைக்கு என்று சொல்லிக்கொண்டு விடப்பெறுகிறேன். அது நினைவுக்கு வந்தது, அதான் சொல்ல வந்தேன். மிக்க நன்றி. சரியா சொன்னீங்க. அடுத்து கண்குவன் அவர்களை அழைக்கின்றோம். நன்றி. நான் விரைவாக ஒரே ஒரு கருத்தை தான் சொல்ல போறேன். அந்த மார்ச் 8 என்றதுக்கு ஒரு தகவல் இருக்கு. என்னென்றால், ரஷ்யாவில் 1970, நான் இப்பதான் அதை பார்த்தேன், 1970 1917ஆம் ஆண்டில தான் அங்க ரஷ்ய பெண்கள் சேர்ந்து பிரெட் அண்ட் பீஸ் என்ற ஒரு போராட்டம் நடத்தினார்கள். அதாவது ரொட்டியும் அமைதியும் என்ற தீமில பெண்கள் மார்ச் 8 1970. அதை ஒட்டித்தான் அம்மா சொன்னது மாதிரி 75ஆம் ஆண்டுக்கு மட்டும் வெயிட் பண்ணி இருக்கிறார்கள் அந்த மார்ச் 8 அங்கீகாரம் செய்வதற்கு. ஐநா கனகாலத்துக்கு பிறகுதான் அந்த ரஷ்ய, அதாவது சுருக்கமா சொன்னால், இந்த மார்ச் 8 என்றதுக்கு காரணமா இருந்தது ரஷ்ய பெண்கள் என்றதைத்தான் நான் கூற விரும்புகின்றேன். அதை செய்தவர்கள் மார்ச் 8 1917 அவைகள் போராடினது பிரெட் அண்ட் பீஸ். அதற்கு நான் நினைக்கிறேன், அவைகளுக்கு அந்த சாப்பாடு அமைதியம் கொடுக்கறதுக்கு ஆண்கள் விரும்பையில போல கிடக்குது அந்த ரஷ்ய பெண்களுக்கு என்றபடியாத்தான் அந்த பேரை வச்சு பிரெட் அண்ட் பீஸ் என்ற ஒரு போராட்டத்தை துவங்கினார்கள் என்று எழுதியிருக்கிறார்கள். நன்றி. நன்றி ஐயா. நாங்கள் சாந்தி அக்கா இதுக்கு ஒரே ஒரு கருத்தை சொல்லிட்டு, அந்த பெண்கள் தான் பிள்ளை சரி, ஆனால் அதை இன்னொரு விளையாட்டு இருக்கு. என்னென்றால்,
ஒரு ஆண் தான் முதல் ஒரு பெண்ணுக்கு தனது விந்துவை கொடுக்கலாம். அதானபடியாத்தான் திருநாவுக்கரசர் தேவாரத்திலே அப்பன்னி அம்மை நீ என்று பாடினார். அம்மனி அப்பனி என்று பாடவில்லை. அதாவது என்னென்றால் ஒரு பெண் தான் பிள்ளைய பெறுகிறாள், அது உண்மை. ஆனா ஆண் தான் முதல் 2 மாதங்கள் அந்த விந்துவை சுமந்து, 2 மாதம் என்று தான் நினைக்கிறேன், வடிவ தெரியல எத்தனை மாதம் என்று. பெண்களுக்கு உங்களுக்கு டாக்டரோடைய தெரிய வேணும். பெண்களுக்கு பிறகு கொடுக்கிறபடியால் ஆண் தான் முதன்மையானவன் என்றபடியாத்தான் திருநாவுக்கரசர் தேவாரத்தில ஒரு தேவாரம் இருக்குது, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும். அப்பன்னி அம்மை நீ, இறைவனை பார்த்து முதல் சொல்ற அம்மை நீ என்று பாடவில்லை, அப்பன்னி அம்மை நீ என்றுதான் அந்த பாடல் போகின்றது. ஆனபடியால் அதுதான் இப்ப விதண்டாபாரத்துக்கு சொல்லவில்லை, அதுல ஒரு உண்மை இருக்கிறது. சாந்தியாக்கா தெரிஞ்சா சொல்லுங்க, அது நான் சொல்றது ஏதாவது விஷயம் இருக்கும். அவர்களே சாயந்தின்படி உங்களோட இது சரி, சுவாமோகன் சொல்லுவா இது ஆத்மீயத்துல எத்தனை பெண்களுக்கு இந்த அறிவை போட்டி விட்டால் உண்மையாகவே பெண்களுக்கு மட்டும்தான் இந்த அறிவை போட்ட வேண்டுமா? என்னை பொறுத்த வரைக்கும் ஆண்களுக்கு தான் போட்ட வேண்டும். நான் ஆண்களுக்கு தான் அறிவை புகட்டணும் என்று சொன்னேன். இல்ல நீங்க ஒரு இடத்துல பெண்களுக்கு புகட்டி விட்டால் இந்த புரிதல் வந்து விடும்னு ஒரு இடத்த சொல்லி இருக்கிறீங்க, ரெக்கார்டிங் பாருங்க, பிரச்சனை இல்லை எனக்கு அதுல, அது ஒரு பிரச்சனையும் இல்லை. நான் இப்ப கேட்கறது தற்காலிகத்துல, எனக்கு எந்த நாடும் இல்லை ஒன்றும் இல்லை, எங்களுடைய நாட்டு பெண்கள், எங்களுடைய நாட்டுல நல்லா பெண்கள் நன்றாக இருந்திருக்கிறார்கள் என்றெல்லாம் சொல்லி இருக்கிறீங்க, எல்லாத்தையும் நான் ஏற்றுக்கொள்றேன். ஆனால் அண்மை காலங்கள்ல எங்கட நாட்டிலையும் சரி, எங்கட நாட்டில இருந்து இடம்பெயர்ந்து வந்த பெண்களும் சரி, பல்வேறு பிரச்சனைகளையும் பல்வேறு சம்பவங்களையும் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறார்கள். வன்முறைகள், வீட்டுக்கு வீடு வன்முறைகள் அங்கேயும் நடக்குது, ஊர்லயும் நடக்குது, இந்த லண்டன் மாநகர்லையும் நடக்குது. இல்லையென்று சொல்றதுக்கு ஒருவரும் இல்லை. எல்லோரும் அம்மாவாகவோ தங்கையாகவோ அக்காவாகவோ எப்படியும் பெண்களை பாவிக்கலாம். ஆனால் இந்த வன்முறை என்றதுக்கு என்ன அர்த்தம்? இந்த வன்முறை யாரால ஏற்படுத்தப்படுகிறது? யார் இந்த பெண்களுக்கு இந்த வன்முறையை கொடுக்கிறார்கள்? அதெல்லாம் பெரியோ பிரச்சனைக்குள்ள இருக்குது. நான் கண்ணுக்கு முன்னுக்கு கண்டிருக்கிறேன், இல்லை என்று யாரும் சொல்ல முடியாது. நீங்களும் கண்டிருப்பீங்க, எல்லோருடையும் அந்த விஷயங்கள் இருக்கும். இங்கேயும் எங்களோட பெண்கள் கொலை செய்யப்படுகிறார்கள், குடும்பத்திலே கணவனாலே கொலை செய்யப்படுகிறார்கள், சகோதரங்களாலே கொலை செய்யப்படுகிறார்கள், பெற்ற பிள்ளைகளாலேயே கொலை செய்யப்படுறார்கள். ஊர்லயும் அதே நிலைமை நடக்குது, இங்கேயும் அதே நிலைமை நடக்குது. அப்ப இந்த புரிதல்கள் அல்ல புரிந்துணர்வு இதெல்லாம் எவ்வளவு தூரம் பொருத்தப்பாடுடையது? இதெல்லாம் சரியான பொருத்தப்பாடுடையதா? மகளிர் தினம் நாளைக்கு உண்மையாக வரவேற்க வேண்டிய விஷயம் இல்லை என்று நான் சொல்லவில்லை. ஆனால் இப்படிப்பட்ட சம்பவங்கள் எனக்கு நீண்ட காலமான நிறைய பிரச்சனைகள் என் மனதுள்ளே இருக்கின்றது. நீங்கள் என்று கதைத்தபடியால் உங்கள்கிட்ட இதை நான் வச்சிருக்கிறேன். எந்த நாடு பற்றி தான் நான் சொல்றேன். எந்த நாடும் எந்த நாட்டு பெண்கள் தான், வேற எந்த நாடும் இல்லை. அண்டை நாட்டு இலங்கை, இந்தியாவுக்கு கூட நான் போகலைன்னா இந்தியாவில் எங்களை விட படுமோசம்.